ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம். சுதிஷ் லேப் சேனல்ல வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெக்ஸானை பத்தின ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. நெக்ஸானோட டாப் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ வரும். ஸ்மார்ட் கீ வரும். இதுல பாத்தீங்கன்னா லாக், அன்லாக், அப்புறம் ஹெட்லாம்ப் கோர் பட்டன், அப்புறம் பூட் ஓபனர் பட்டன் இருக்கும். இந்த பாத்தீங்களா, இதான் வந்து பூட் ஓபனர் பட்டன். இந்த பட்டனை பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இதோட யூஸ் என்ன, இதை வச்சு ஓப்பன் பண்ணால் பூட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இது வந்து கம்பெனியோட ஒரு ஃபால்ட்டு, இது வந்து ரிமோட்டில் ஒரு ப்ராப்ளம், இது வந்து வண்டியில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஆக்சுவலாக நெக்ஸான் வாங்கின புதுசில் எனக்குமே வந்து இது என்ன, இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆகாது, அப்போ என்ன பூட் ஓப்பனர் பட்டன் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு நானும் முதல்ல ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கூகுள் ரிசர்ச், யூடியூப் ரிசர்ச், அப்புறம் மேனுவல் கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பட்டனோட உண்மையான யூஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இந்த பட்டனை எப்படி யூஸ் பண்ணோம் நம்ம நெக்ஸானில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காய்ஸ், பார்க்கிங்க்கு வந்தாச்சு. டெஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறோம். இதோ நம்ம கீழே நம்ம கையில் கீ இருக்குது, இங்கே நெக்ஸான் இருக்குது, லாக் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? சாரி, எனக்கு தெரியாது. நெக்ஸான் வந்து டோர் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இன்னும் டோர் அன்லாக் பண்ணல, வண்டியை திறக்கல, லாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். இது என் கையில் கீ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் வந்து டாப் எண்டில் வந்து இங்கே ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் வரும். இதை கிளிக் பண்ணால் தான் பூட் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அதே ரெக்வஸ்ட் சென்சார் தான். டிரைவர் சீட்டுக்கு அப்புறம் ரெக்வஸ்ட் சென்சார் இருக்கும். இதே கான்செப்ட் தான் பின்னாடி பூட்க்கும். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கீ வந்து 1 or 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, கீ பக்கத்தில் தான் இருக்குது. நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதை அடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஓகே, அடைச்சாச்சு, ஹெவியில். ஓகே, இப்போ இந்த கீயை வந்து ஓகே தூரமாக வச்சுருக்கேன். தூரமாக இந்த கீயை நான் வந்து இங்கே வச்சுட்டேன். ஓகே, இதை வச்சுட்டு இப்போ வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஆனால் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுறேன், நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், பட் ஓப்பன் ஆகாது. ஏன்னா கீ வந்து அங்கே இருக்குது, தூரமாக இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வண்டியை விட்டு தூரமாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ டிக்கி ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கார் ஓப்பன் கூட, பட் டிக்கி மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, தூரமாக இருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ரிமோட் நான் எடுத்துக்கிட்டேன். இதை நான் ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது, கரெக்டாக ஓப்பன் ஆகாது, பூட் ஓப்பன் ஆகலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்லாக் பண்ணுற ஒரு பட்டன். ஸோ என்ன பண்ணேன், கீ எங்கே வச்சு நான் வந்து கீயை அன்லாக் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா தட்ஸ் ஆல், ஓப்பன் ஆகிட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ கீ அங்கே தான் இருக்குது, நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணல. பட் இப்போ மறுபடியும் பார்த்தா ஓப்பன் ஆகாது. இவ்வளோதான் கான்செப்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா மிச்ச சில வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூட்டு கீ ப்ரெஸ் பண்ண உடனே, நீங்கள் இந்த கீயை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பூட் வந்து தூக்கிக்கும், பூட் வந்து லிஃப்ட் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். பட் நெக்ஸானில் அங்கேயும் ஒரு சேஃப்டி கன்சர்ன் வச்சு, நீங்கள் சப்போஸ் நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க, பூட் ஓப்பன் பண்ணியெல்லாம் மறந்துன்னு வச்சுங்க, என்ன ஆகும், அதே அப்படி திறந்த மீனிக்கு இருக்கும், வாய் பிறந்துட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் தான் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் இங்கே கிளிக் பண்ண உடனே ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு பூட் வந்து அன்லாக் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், அப்படி இல்லைன்னா அப்படியே போயிடுவாது. ஸோ இவ்வளோ தான். ஹாய் கைஸ், ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பட்டனோட ஆக்சுவல் யூஸ் என்ன, இந்த கீயை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுதிஷ் லேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸானை பற்றின மேலும் இன்ஃபர்மேட்டிவான சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். தேங்க்யூ.